பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம பாக்கியம் இருந்துட்டு, "உனக்கு என்னடி பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்காக உங்க அப்பாவ கழுத்த பிடிச்சு வெளிய தள்ள கிடையாதாம். மாப்பிள வந்து அவ்ளோ பேச்சு பேசியிருக்காரு. பாவம் அந்த மனுஷன் உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டுருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து ஒரு பக்கம் தங்கமயில திட்டிட்டு இருக்கவும், அதுக்கடுத்ததா, "நீ என் வாழ்க்கைய சீரழிச்சது பத்தலையா? உன் புருஷன் கடையில வந்து உட்காந்துக்கிட்டு அப்பப்ப 1000, 500ன்னு எடுத்துட்டு இருந்தவரு, திடீர்னு தீபாவளி சீரு செய்ய போறேன்னு சொல்லி கடையிலிருந்து ரூ. 10,000 பணத்த எடுத்துட்டு போயிருக்காரு. 2 நாள்ல வச்சுர்றேன், 3 நாள்ல வச்சுர்றேன்னு சொல்லி, இன்ன வரைக்குமே அதுல பணத்தவே வைக்கவே இல்ல. மாமா இன்னும் கணக்கு பார்க்க வேற ஆரம்பிக்கல. மா சித்தப்பா வேற கடை வச்சதுனால அந்த டென்ஷன்ல தான் வீடியோ போயிட்டுருக்கு. அதனால அவர் கணக்கு பார்க்கவே ஆரம்பிக்கல. இப்ப கணக்கு பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, மொத்தமும் நம்ப அவங்க கிட்ட மாட்டிக்க வேண்டியது தான். ஏற்கனவே வீட்ல எப்படா என் புருஷன் உண்மைய சொல்லுவாரு, அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் உட்கார்ந்துட்டுருக்கேன். இந்த மாரி நேரத்தில மறுபடியும் கடைக்கு வந்து நான் கல்லால உட்கார்றேன்னு சொன்னா, அவரும் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? ஏற்கனவே என் வயசு விஷயம் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவரு எப்ப என்ன வீட்ட விட்டு வெளிய துரத்துவாருன்னு எனக்கு தெரியலம்மா. எனக்கு இப்ப இருக்கிற நிலைமைக்கு செத்து போயிரலாம் போல இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ செத்து போறதுக்கா உன்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நாங்க உன்ன கல்யாணம் பண்ணி குடுத்தோம். என்ன மயிலு பேசிட்டு இருக்கு? வேற என்னம்மா பண்ண சொல்ற என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு மயிலு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.